தான் என்னால் வீடியோ போட முடியல. காரணம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். இனி குட்டீஸ்லாம் இருந்தாங்களா, அவங்க கூட விளையாடிக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனால் என்னால் வீடியோவும் பண்ண முடியல, போடவும் முடியல. சைக்கோட்டையை வந்து நம்ம நாளைக்கோ இல்லை நாளைக்கோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ட்ரையாங்கிள் லவ் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துன்னு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க, ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போது வீக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருப்பீங்களா, எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸுக்கு போயிடுறீங்க. நீங்கள் 2 பேரும் கிளாஸில் உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து செம்மக்கும் ஜேகே மேலே. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் என்ன ஏதுன்னு தெரியாமலே வந்து வீயை அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கும். நீங்களும் அதை பற்றி வந்து வீக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. வீயே சரி இருக்கட்டும் விடு, பார்த்துக்கலாம், தெரியாமல் ஏதோ ஒரு யோசனை வச்சுருக்கலாம் விடு அப்படின்ட்டு வந்து வீ சொல்கிறாரு. இப்போ இந்த பக்கம் ஜேகேவோட ஃப்ரெண்டு, டே நீ வாங்கின செயின் கீழே இருக்குடா அப்படின்னு வந்து கொடுக்குறான். ஒன்னிட்டு நீ எங்கடா பார்த்த, கேன்டீனில் விழுந்துருது அப்படின்னு வந்து ஜேகேவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஒன்று ஜேகேவும் அப்போ தான் யோசிக்கிறாரு, ஐயோ நம்ம தெரியாமலே வந்து வீயை சந்தேகப்பட்டுட்டோமே, அவனை போய் அடிச்சிட்டோமே செம்மையான்னு வந்து ஜேகே வந்து கொஞ்சம் கில்ட்டாகுது ஜேகேக்கு. கரெக்டாக ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றான், கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து கிளாஸுக்கு போயிடுறாரு. ஸோ லன்ச் பீரியட் ஆரம்பிச்சிடும். நீங்களும் டேவோ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் உன்ன வரைக்கும் அந்த டாப்பிக்கை விடலையே, சாப்பிடும் போது கூட பேசிக்கிட்டே இருக்கீங்களா. சரி வீ வந்து என்ன பண்ணுறாரு, சரி விடு விடு, எதுக்கு நீ அதே பேசிக்கிட்டு இருப்ப, அடித்தவன் மறந்துருப்பான், அடி வாங்கினவன் நானும் மறந்துருப்பேன், நீ தான் பேசிக்கிட்டே இருக்கிற அதை பற்றி. இல்லட்டே இப்படி திடீர்னு வந்து ஒன்றுமே சொல்லாமல் வந்து அடித்தா என்ன நினைக்கிறது சொல்லேன். நல்ல வேளை அந்த இடத்துல வந்து யாருமே அவ்வளோவா இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சண்டையாக இருக்குமோன்னு தோணுது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வீ வந்து உங்களை பார்த்துட்டு நீ எங்கள் அம்மா மாதிரி பண்ணுற அப்படின்னு வந்து வீ சொல்கிறாரு. உடனே நீங்களும் பார்த்துட்டு அப்படியா நான் உங்கள் அம்மா மாதிரி பண்ணுறேன்னா, அப்போது எனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நான் கூட்டின்னு போகிறேன் உன்னை எங்கள் அம்மாவை பார்க்க அப்படின்னு வந்து வீ சொல்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான் வந்து நிற்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன எதை காணோம், எதை இவன் திருடுனான்னு சொல்லிட்டு இவன் அடிக்க வந்திருக்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றே ஜேகே வந்து நான் அதுக்கெலாம் ஒன்றும் வரல, பின்ன வேறு எதுக்கு வந்தேன்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை நான் வந்து சாரி கேட்க தான் வந்தேன். எதுக்கு சாரி? இல்லை நான் தான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன், அந்த செயின் நான் தான் மிஸ் பண்ணேன், நான் தான் தொலைச்சேன், தெரியாமல் நான் அவனை சந்தேகப்பட்டு நான் அடிச்சிட்டேன், அதுக்கு தான் சாரி கேட்க வந்தேன். ஓஹோ இப்போ உனக்கு புரிஞ்சிச்சா நீ பண்ணது தப்புன்ட்டு. அவ்வளோ வையாரமாக சொன்னேன், இல்லை அவன் தான் எடுத்திருப்பான், அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிற. இந்த பார் ஜேகே, என்ன இருந்தாலும் நீ அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நீ எதுவுமே கேட்காம டக்குன்னு அவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சு தெரியுமா, எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா. சரி நீ முதல்ல அவன்கிட்ட சாரி கேளு அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றே ஜேகேவும் வந்து ஒன்றுமே இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு இதுக்கு அவன் சாரி சொல்லாமலே இருக்கலாமே, எதுக்கு வந்தால் சாரி கேட்கணுன்றான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றே வீயோ உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவரும் வந்து சாப்பிட்றாரு. இப்போ வீ வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, நம்ம ஈவினிங் டின்னர் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க போகலாம், ஆனால் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்களே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் உங்கள் வீட்டில் விட மாட்டாங்க? இல்லை வீட்டில் தான் விடுவாங்க, ஆனால் என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்வீங்களா. உடனே வீ வந்து சிரிச்சுட்டு பரவாயில்ல நான் பே பண்ணுறேன், நான் தானே உன்னை கூப்பிட்டேன், நான் பே பண்ணுறேன், நீ வா அப்படின்னு வந்து வீ சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்போனா நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளாஸுக்கு போயிடுறீங்க நீங்கள் 2 பேரும். இதெல்லாம் வந்து ஜேகே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜேகேக்கு பார்த்துட்டு மூக்குலேருந்து காதுலேருந்தோ புகையாக வருது. அவர் வேற கத்துறாரு, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான் பாரு, எனக்கு அதுதான் எரியுது அப்படின்ட்டு வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. உடனே அவன் ஃப்ரெண்டு, என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே. உடனே ஜேகே டக்குன்னு பார்த்து முறைக்கிறாரு. உடனே அவன் ஃப்ரெண்டு, அப்படின்னு நான் சொல்லலை, நீ என் பக்கத்தில் நிற்கனால இவன் தான் சொன்னான். ஐயா நானாக சொல்ல, இவன் புழுகுறான் அப்படின்னு வந்து 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜேகே வந்து நானே காண்டில் இருக்கிறேன், இன்னும் காண்டாக்காதீங்க அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு வந்து, இப்போ அவளுக்கு உன் மேலே பேட் இம்ப்ரெஷன் வந்திருக்கும் ஜேகே, உன் லவ் சக்ஸஸ் ஆன மாதிரி தான் அப்படின்ட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. இப்போ எனக்கு வர்ற கோத்தில் அவங்க 2 பேரும் கொண்டுட்டு அப்படின்னு வேணா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து 2 பேரும் சொல்லிட்டு சிரிச்சுக்கின்னு இருப்பாங்க. ஜேகேக்குனா செம்மையாக எரியுது. ஸோ ஸ்கூலும் முடிஞ்சிருது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து போய் ரெடி ஆகுறீங்க வீட்டுக்கு போய். ஏன்னா கூட வெளில போகிறேன்னு சொன்னீங்கல்ல, அதாவது டின்னர் சாப்பிட. அதனால் வந்து நீங்கள் ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு வெளில கிளம்புறீங்க. உங்கள் அப்பா கேட்குறாரு,
எங்கம்மா போகிற அப்படின்ட்டு. இல்லைப்பா இந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட டின்னர் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து விட்டுடுறாரு. நீங்களும் வந்து போகிறீங்க. உங்களுக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டு அங்கே வெயிட் பண்ணின்னு இருக்காரு உங்கள் வீட்டு வாசலாண்ட. நீங்கள் உடனே போயிட்டு அச்சோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா, நான் லேட்டாக வந்துட்டேனான்னு கேட்குறீங்க. உடனே வந்து அப்படிலாம் இல்லை, நானே இப்போ தான் வந்தேன், சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பின்னாடியே வந்து ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஸோ நீங்களும் டேவும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் கடை வருது. உடனே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டு அவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு இப்படி திரும்பினா ஜேகேவை பார்த்துட்டாரு. ஜேகே வந்து ஒழிஞ்சிக்கினாரு. இருந்தாலும் வந்து ஜேகேவை பார்த்துட்டாரு. இதுதான்டா சான்ஸு, உன்னை எப்படி வெறுப்பேற்றுறேன் பாரு அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. டைட்டாக பிடிச்சிக்கிறாரா. நீங்கள் எதுவும் சொல்லலை, நீங்களும் பிடிச்சிக்கிறீங்க கையை. அங்கேருந்து பார்க்குற ஜேகேக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே அனலில் வேக வச்ச மாதிரி இருக்கிறார் அவர். பார்க்குறதுக்கே அவ்வளோ வெறியாக இருக்குது அவருக்கு. செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் எப்படி பிடிக்கலாம், அவன் வேணுட்டு தான் பண்ணுறான், அவன் தெரிஞ்சுக்கிட்டே தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கேருந்து பார்த்துன்னு இருக்காரு. ஒரு சைடாக வீ பார்த்துட்டு அப்படியே நெக்கெல்லாம் சிரிச்சுட்டு அவர் பாட்டுன்னு முன்னாடி போகிறாரு. ஜேகேக்குன்னா செம்ம டென்ஷனு. ஸோ நீங்களும் ஃபைனலாக ஹோட்டலுக்கு போயிடுறீங்க, போய் உக்காந்துக்கிறீங்க. ஜேகே வந்து ஹோட்டலுக்குள்ளெல்லாம் வரல, வெளியே இருக்கிறாரு அவர். நீங்கள் ஹோட்டலில் உட்காந்து இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு வந்து ஜேகே அவங்க அப்பா வந்திருக்காரு போல். அவங்க அப்பா வந்து ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வந்திருப்பார். அவங்க அப்பா வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுகிறாரு. எப்படிமா இருக்க அப்படின்லாம் கேட்குறாரு ஜேகே அவங்க அப்பா. நீங்களும் நல்லா இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பேசுகிறீங்க. ஜேகே அவங்க அப்பா எதிர்க்க உட்காந்து இருக்கிற டேவை கவனிக்கல. டேவும் அவரை பார்க்கல. ஏன்னா அவர் திரும்பி நிற்கிறதுனால அவர் மண்டை மட்டும் தான் தெரியுதே தவிர அவர் முகம் தெரியல. அதனால் டேவும் ஒன்றும் கண்டுக்கல, அவர் பாட்டுன்னு உட்காந்து இருக்காரு. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடனே யார் கூடமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பாருங்க. வீக்கோ ஷாக்கு, அங்கே நிற்கிறவருக்கோ ஷாக்கு. உடனே ஜேகே அவங்க அப்பா கேட்குறாரு, நீ ஏன் கண்ட பேருங்க கூடலாம் சுற்றுற, இவங்க கூடலாம் எதுக்கு சுற்றுற, அவங்க அப்பா எப்படி விடலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நல்லா பேசியிருந்தவர் உங்ககிட்ட கத்திட்டு போகிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, எதுக்கு இவர் சம்மதமே இல்லாமல் கத்திட்டு போகிறாரு, அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. ஸோ அங்கேருந்து ஜேகே அவங்க அப்பா கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க கூட ஜேகே வருவாம்மா, உனக்கு ஓகேவா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீங்களும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிட்டு நீங்கள் வீ கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறீங்க. வீயில் என்னது அதெல்லாம் முடியாது, என்னால் அவனுக்குலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு வீ சொல்லுவார். ப்ளீஸ்ப்பா நான் அவனுக்கு காசு கொடுத்துட்றேன். என்னன்னு தெரில, ஜேகே அவங்க அப்பா ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. அவர் மட்டும் எங்கள் அப்பா கிட்ட மூட்டி விட்டாருன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், என்னை வெளியில் கூட அனுப்ப மாட்டார். ப்ளீஸ் நான் நாளைக்கு கூட உனக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்னிட்டே சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நீ காசுலாம் கொடுக்க வேண்டாம், அவனை கூப்பிடு அப்படின்னு டே சொல்லுவார். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே வருவாரா. ஜேகே சிரிச்சுக்கிட்டே வருவார். உங்கள் பக்கத்தில் தான் உட்காருவார். அதாவது நீங்கள் 2 பேர் தான் சொல்லிட்டு ஆப்போசிட்டாக உட்காந்து இருப்பீங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் பக்கத்தில் உட்காருவாரா. உடனே அவ்வளோதான், வீக் அப்படி டென்ஷன் ஆகுது. ஜேகேவும் பார்த்து சிரிக்கிறாரு. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகேவும் ஓகே நான் உனக்கு ஆர்டர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. அந்த வெயிட்ரஸாக இன்னமும் என் வாயில் தான் சொல்கிறேன், அவர் வராரு. அவர் இந்த மாதிரி உங்கள் ஆர்டரை சொல்லுங்கன்னொடனே இவங்களாம் ஆர்டர் சொல்லிடுறாங்க. ஜேகே வீயை பார்த்துட்டு நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம், என் சாப்பாடு செலவுக்கு நானே காசு கொடுத்துக்கிறேன், நீ ஒன்றும் தர வேண்டாம் அப்படின்னு ஜேகே சொல்லுவார் வீ கிட்ட. வீயும் ஒன்றுமே சொல்ல மாட்டார், அமைதியாகவே தான் இருப்பார். ஜேகே டேவை பார்த்துட்டு எப்படி உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுது, எனக்கு புரியல, நீ பண்ண வேலையை பார்த்தா நீ தினந்தோறும் கஷ்டப்பட்டுன்னு இருப்பேன்னு நான் நினச்சேனே, ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல். நான்லாம் உன் இடத்துல இருந்தேன்னா கில்ட்டி ஃபீல்னஸில் தூக்கு மாட்டி செத்துட்ருப்பேன், ஆனால் நீ என்னன்னா இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்க அப்படின்ட்டு ஜேகே அப்படி பேசுகிறாரு. வீக்குனா செம்ம டென்ஷன். அவர் உடனே டக்குன்னு கேட்குறாரு, உனக்கு என்ன இப்போது, நான் செத்தா என்ன உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன, நீ யார் முதல்ல என்னை இப்படி கேட்குறதுக்கு, வந்தோமா கொட்டினோமா போனோமான்னு இருக்கணும், தேவையில்லாமல் என் விஷயத்துலலாம் மூக்கு நுழைக்காத,
எது நானா மூக்கு நுழைக்கிறேன், நீ தான் இப்போ மூக்கு நுழைக்கிற, நீ தான் ஒயின் பின்னாடி போகிற அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. நான் ஒன்றும் ஒயின் பின்னாடி போகல, நீ தான் போகிற, நீ தயவு செஞ்சு ஒயின்கிட்ட வராத அப்படின்னு வந்து டே வந்து சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒயின் சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து ஒயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்னது ஒயின் அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே 2 பேரும் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் என்ன பண்ணுறா, ஏதோ ஒரு யோசனையில் வி பக்கத்தில் போய் உட்காந்துடுறா. வீக்குனா ஒரே வெக்கத்துலேயே சிரிக்கிறாரு. அங்கே எதிர்த்தாப்பில் ஜேகேவை பார்த்தா முறைச்சி பார்த்துக்கின்னு இருக்காரு. நீங்கள் வந்து எதுவும் யோசிக்கல, நீங்கள் டக்குன்னு வீயை பார்க்குறீங்க, வீ பார்த்தா சிரிச்சுன்னு இருக்காரா, நீங்கள் எதுக்கு இப்படி சிரிக்கிற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் சிரித்தேன் அப்படின்னு வந்து வீ சொல்லிட்டு ஸோ 2 பேரும் அட் அ டைமில் வந்து ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்களா, அவள்தான் 2 பேருக்கும் அள்ளு விட்டுச்சு. ஏன்னா அவர் அப்படி முறைச்சி பார்த்துன்னு இருக்காரு. நீங்களே வந்து ஒரு செகண்டில் ஷாக் ஆகிட்டீங்க, எதுக்கு இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கரெக்டாக அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ண ஆர்டர்ஸ்லாம் வந்துடுது. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து கேட்குறீங்க, எதுக்கு நீங்கள் 2 பேரும் சும்மா சண்டை போட்டுனே இருக்கீங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாலாம் இருக்க மாட்டிங்களா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. டே வந்து சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்லியா அப்படின்னு வந்து சொல்லுவார். அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, ஏன் ஜேகே நீ வந்து டேவை பார்த்தாலே முறைச்சிக்கிட்டே இருக்க, என்கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டே இருந்த ஒரு வாரம், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு வந்து நீங்கள் ஜேகே கிட்டே வந்து கேட்குறீங்க. ஜேகே வந்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா கண்டவங்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்ட்டு. ஆமாம் இவர் பெரிய அவங்க அப்பா பேச்சை கேட்பாரு. நீங்கள் வந்து டே வந்து ஜாட மாதிரியே வந்து சொல்கிறாரா. உடனே வந்து நீங்கள் அமைதியாக இருக்க கொஞ்சம், ஏன் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு வந்து நீங்கள் டேவை வந்து அடிக்கிறீங்க. உடனே டேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க. ஜேகே வந்து டக்குன்னு டேவை பார்த்துட்டு என்ன டே சொல்லட்டா அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. உடனே டே வந்து மூடி நிறு அப்படின்னு சைக்கிள்லேயே சொல்கிறாரு. ஸோ நீங்களும் என்னன்னு கேட்குறீங்க. உடனே உங்கள் ஃபோனுக்கு கால் வருது, அதனால் நீங்கள் வந்து கால் பேசணும்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகிறீங்க. ஜேகே உட்காந்துக்கிட்டு இந்தமாரி வந்து சொல்கிறாரு, உன்னை பற்றி நான் ஒயின்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா, அவள் உன்னை வெறுத்துருவா, உன்கிட்ட பேசவே மாட்டா, உன்னை பார்த்தாலே சீ அப்படின்னு சொல்லிட்டு தான் போவா, உன் கூடலாம் எப்படி பழகணும்னு நினைப்பா, அதனால் அவகிட்ட சொல்லணுமா வேணாமா அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்வார். உடனே வி வந்து என்ன பண்ணுவார், நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ உன் வேலையை பார்த்துருந்தாலே போதும், நான் உன் பிரச்சனைக்கு வரல, நீ என் பிரச்சனைக்கு வராத அப்படின்னு வந்து வி வந்து சொல்கிறாரு. உடனே ஜேகேவே வந்து என்னது நீ ஏன் பிரச்சனைக்கு வரலையா, நீ சின்ன வயசுலேருந்தே என் பிரச்சனைக்கு தான் வந்துக்கிட்டே இருக்க, இதில் வர நீ என் பிரச்சனைக்கு வரலன்னு சொல்கிற, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து ஒயின் பின்னாடி சுத்தாத அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. அது சொல்கிறதுக்கு நீ யார், நீ சொல்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் என்ன உன் அடிமையா, நீ சொல்கிறவங்கள தான் நான் லவ் பண்ணணும், நீ சொல்கிறவங்கிட்ட நான் பேசவே கூடாதுன்னா நான் என்ன உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களா அப்படின்னு வந்து டே வந்து சொல்கிறாரு. உடனே ஜேகேக்கும் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுவார், டேவோட காலரை பிடிச்சிருவாரா. நீங்கள் இங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பீங்க, டக்குன்னு வந்து நீங்கள் பார்ப்பீங்க, குடுகுடுன்னு நீங்கள் வந்துட்டு தடுத்து விடுவீங்க. தடுத்து விட்டு அப்பா நான் உனக்கு லேட்டாக கால் பண்ணுறப்பா அப்படின்னு வந்து ஃபோனை வச்சுருவீங்க. நீங்கள் மறுபடியும் வந்து கத்துறீங்க ஜேகே கிட்ட. உடனே ஜேகே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசாத ஒயின், இங்கே நடக்கிறதே வேறு, நீ எதுவுமே நினச்சிக்கிட்டு நீ என்ன கத்துற, யார் மேலே தப்புன்னு உனக்கு கூடிய சீக்கிரம் தெரியும், அப்போ நீ யாரை கத்துவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் வந்து உங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நீங்கள் டேவை பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, ஏன் அவன் அப்படி பேசிட்டு போகிறான், எதுக்கு அவன் மேலே கோவமாக இருக்கான் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே டே வந்து சொல்வார், இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும், அப்போது உனக்கு தெரியும், உங்ககிட்ட சொல்லுவாங்க என்ன ஏதுன்ட்டு, இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு வந்து டே கொஞ்சம் சேட் ஆகுறாரு. சரி நீ ஃபீல் பண்ணாத, சாப்பிட்டுட்டியா, நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு, எங்கள் அப்பா வேற கத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் எல்லாமே பில்லாம் கட்டிட்டு நீங்களும் டேவும் போகிறீங்க. ஸோ நீங்களும் வீட்டுக்கு ரீச் ஆயிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போனோடனே உங்கள் அப்பா கேட்குறாரு எங்கே போய்ட்டு வந்த அப்படின்னு. அதானே நான் சொன்னேன், டின்னர் சாப்பிட போனேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா யார் கூட போனேன், அதான் ஃப்ரெண்டு கூட போனேன்னு இல்லை, ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், ஆனால் அது பையன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து உங்கள் அப்பா கேட்குறாரு. என்னப்பா என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு வந்து உங்கள் அப்பா கிட்டே கேட்குறீங்க. இல்லைம்மா நான் உன்னை சந்தேகப்படுறதுக்கு கேட்கல, ஆனால் நீ பையன் சொல்லலையே அதுதான் நான் கேட்டேன். அதுவும் ஆமாப்பா பையன் கூட தான் போயிட்டு வந்தேன், ஃப்ரெண்டு தான்ப்பா, நீ தப்பாலாம் நினச்சிக்காத சரியா அப்படின்னு. அவங்க அப்பாவும் சரி ஓகே அந்த பையன் பேர் என்னம்மா அப்படின்னு வந்து கேட்குறாரு.
நீங்களும் சொல்கிறீங்க டேங்ப்பா அப்படின்றீங்க. சரிம்மா அப்படின்னு வந்து உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. இப்போ டே வீட்டில் அவரோட ரூமுக்கு போகிறாரு. அவர் ரூமுக்கு போகும்போது பார்க்குறாரு அவங்க அப்பா ஒரு ரூமில் இருக்கார். உடனே வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு, நீங்கள் முதல்ல எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களை யார் முதல்ல என் ரூமுக்கு வர சொன்னா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லைப்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் போய் மெய்ட் அக்கா கிட்டே சொல்லுங்கள், என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு நான் முன்னாடியே சொல்லி வச்சுருக்கேன். எதுக்கு முதல்ல நீங்கள் என் பர்மிஷனே எல்லாமே என் ரூமுக்கு வந்தீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வெளில போங்க அப்படின்னு வந்து வந்து சொல்கிறாரு. இல்லை, அம்மா பற்றி விஷயம் இருந்தாலும் எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் இங்கேருந்து போங்க ப்ளீஸ். வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் சோகமாக வந்து போகிறாரு. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த எபிசோட் கொஞ்சம் போராக தான் போயிருக்கோம். அதனால் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் என் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.